ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக மசாலாக்கள் எல்லாத்தையுமே தனியாக கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இறாலில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா கலந்ததும் இறாலை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சு வரட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இறாலை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கல் நல்லா சூடானதும் இறால் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இறால் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுக்கலாம். கடல் உணவுகள் சமைக்கும்போது அதில் எப்போவுமே கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து வச்சோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இறால் பொரிக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும். ஆனால் உள்ளே வேகாமல் இறால் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இறால் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ரொம்ப நேரமாக அடுப்புலேயே வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் தூவிக்கோங்க. கருவேப்பிலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை இந்த எண்ணெயோட சூட்லேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலாக்கள் சேர்க்கும்போது மிளகு சீரகமும் சேர்த்து வச்சதுனால வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மிளகோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருது. அவ்வளோதான், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ப்ரான்ஸை எந்த குழம்பு கூடனாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சாம்பார், ரசம் இது கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அதையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ப்ரான்ஸ் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.